ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக கடந்து வந்த பாதையெல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது நீர் எங்களிலே பாராட்டினுடைய மகா உன்னதமான அன்புக்காக, பாராட்டின இரக்கங்களுக்காக, தயவுக்காக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாய் இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர நீர் தந்த உம்முடைய கிருபைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் உம்முடைய கரத்திலே 100க்கு 100 அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்குறப்பா. ஸ்தோத்திரம். பாடல் ஆறாவது நீரை பொறுப்படும் உம்முடைய வார்த்தைகளை அபிஷேகித்து தந்து இந்த மாதமெல்லாம் உம்முடைய வழியிலே நடக்க, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் ஜீவிக்க நீர் ஏராளமான கிருபைகளை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய எல்லாரையும் கொண்டு வந்து உம்மை சேவிக்க உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். எங்கள் துதியும் மகத்துவமும் எல்லாமே உமக்கு செலுத்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவையே நாம் வாழ்த்தி இந்த மாதத்தை தொடங்குவோம். கிறிஸ்துவை வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன் என்ற ஒரு பாடல். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினமும் பத்திரம். அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினமும் பத்திரம். பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். நாவில் துதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும். நாவில் துதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும். நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில். நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். விழிப்பிலும் இயேசு நீரின் பக்கத்தில். நித்திரை விழிப்பிலும் இயேசு நீரின் பக்கத்தில். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறேன். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன். என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவை வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். Praise the Lord. Hallelujah. நல்ல உற்சாகமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயிலை திறந்து தேவ சமூகத்தில் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினால நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல தேவன் நம்மை பாதுகாத்தபடினால இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளோடு, புதிய பலத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தை கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை நடத்த போவதுக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 18ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். உம்மாலே சேனைக்குள் பாய்ந்து சொல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழுவேன். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இந்த மாதம் முழுவதும் என் ஜீவன் பிரியும் வரையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். நாம் ஜெயத்தை பெற்றுகிறவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழ்வேன். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். சேர்ந்து பாடுங்க எல்லாரும். உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழ்வேன். வானத்தில் பறந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் என்னோடு இருப்பார். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழ்வேன். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். சேர்ந்து பாடுங்க எல்லாரும். உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழ்வேன். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் என்னோடு இருப்பார். எத்திசை நோக்கி நான் பயணித்தாலும் பலன் தந்து தைரியம் சொன்னீர். எத்திசை நோக்கி நான் பயணித்தாலும் பலன் தந்து தைரியம் சொன்னீர். அமர்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினால் வழிகளை நீர் அறிவீர். அமர்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் வழிகளை நீர் அறிவீர். என் வழிகளை நீர் அறிவீர். உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழ்வேன். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். தாவீது பாடினது போல பாடுங்க. தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் என்னோடு இருப்பார். கையில் தட்டி எல்லாரும் சேர்ந்து. உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்கள் பெற்று மகிழ்வேன். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் என்னோடு இருப்பார். எதிர்பார்க்கும் முடிவை தந்திடுவார். பயங்காதே கலங்கிடாதே. எதிர்பார்க்கும் முடிவை தந்திடுவார். பயங்காதே கலங்கிடாதே. இப்போது இருப்பதிலும் 1000 மடங்காய் பலகணியை திறந்திடுவார். சேர்ந்து பாடு. இப்போதும் இருப்பதிலும் 1000 மடங்காய் பலகணியை திறந்திடுவார். உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழ்வேன். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் என்னோடு இருப்பார். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழ்வேன்.
தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தாலும். பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் என்னோடு இருப்பார், எதிர்பார்க்கும் முடிவை தந்திடுவார். தயங்காதே கலங்கிடாதே. எல்லாரும் எதிர்பார்க்கும் முடிவை இந்த மாதத்துல கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இப்போதும் இருப்பதிலும் 1000 மடங்காய் பலகணியை திறந்திடுவார். இப்போது இருப்பதிலும் 1000 மடங்காய் பலகணியை திறந்திடுவார். உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழ்வேன். தண்ணீரை கடந்தாலும் வனத்தில் பறந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் என்னோடு இருப்பார். உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன், என்னாலும் ஜெயங்களை பெற்று மகிழ்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த மாதத்துல உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து சொல்லுவேன். என்னாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரத்திலும் சரி பூமிக்குரிய காரியங்களிலும் ஜெயம் பெற்று வாழும்படியா கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் தண்ணீரை கடந்தாலும் வானத்தில் பறந்தாலும் எங்க போனாலும் தேவ ஆவியானவர் என்னோடு கூட கர்த்தர் இருப்பார். தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்தார், அவனை பாதுகாத்தார், அவனை உயர்த்தினார். எத்திசை நோக்கி அவன் பயணித்த போதிலும் கர்த்தர் பலன் தந்தவனை தைரியப்படுத்தினார். நடந்தாலும் ஓடினாலும் அமர்ந்தாலும் விழுந்தாலும் என்னுடைய வழிகள் நீர் அறிவீர் என்று சொல்லி அந்த 18ஆவது சங்கீதத்துல அருமையா பாடி கர்த்தரை மையப்படுத்திருக்கிறார். இந்த நாட்கள் நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்தும் பொழுது இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனா இருக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நாமத்தை உயர்த்தி நாம் பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமை நாமம், அந்த நாமத்தை இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் கட்டுகள் முறிக்கப்படும். நமக்காக வாசல்களை கர்த்தர் திறப்பார். எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் நன்றாக அறிந்து அந்த நாளுக்கு ஏற்ற கிருபைகளையும் பலனையும் தந்து நன்மையானதை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேலையில தொழில எல்லா பகுதியிலும் கர்த்தர் செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாமமே எல்லாரும் சேர்ந்து மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. நல்ல கைகளை தட்டி காலையில உற்சாகமா வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும், வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வாசல்களை திறந்திடும். இந்த மாதத்துல இயேசுவின் நாமமே, வழிகளை இயேசுவின் நாமமே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே,
நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. வானமும் பூமியும் படைத்த பூமி பாவம் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே மேலான நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே ஆமென். மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே. அற்புதங்கள் இந்த மாதத்துல கர்த்தர் அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே. அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. உற்சாகமாய் பாடுவோமா? நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து தடைகளை தகர்த்திடும். தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் தகர்ப்பார். தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சிக்கும் அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகன் நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின். கரங்களை உயர்த்தி எல்லாரும் அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகன் நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இயேசுவின் நாமமே. நல்ல கைகளை தட்டி இந்த காலவளையில மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. பாடுங்க எல்லாரும் பாடுங்க. இயேசுவின் மேலான நாமமே மகிமையின் வல்லமை நாமமே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது வாசல்களை கர்த்தர் திறப்பார். அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் திறக்கப்படும். இயேசுவின் நாமம். மீண்டுமாக எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகும் அந்த நாமம், அற்புதங்கள் செய்கிற அந்த நாமத்தை உயர்த்துங்க. வாதை துன்பங்கள் நோய்கள் வருகிற வேளையில கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக, நானே உன் பரிகாரியாய் கர்த்தராய் இருக்கிறார். இயேசுவின் நாமமே. தடைகளை தகர்க்கும் அவருடைய நாமம். தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்குவார், ஜெயமாய் நடத்துவார். தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் எடுத்து நடத்த
வல்லமையுள்ளவர் அவர். ஹalleluya. இயேசுவின் நாமமே ஹalleluya. நாமமே வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய சமூகத்துக்கு நேரே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத ஆண்டவரே. அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அந்த முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்பிக்கையுள்ள தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நேராக உண்மையான ஒரு ஆராதனை, உண்மையான ஒரு துதி, உண்மையான ஒரு ஜெபத்தை இந்த நாளிலே, இந்த நிமிடத்துல, இந்த நிமிஷத்துல, இந்த நேரத்தில் நீங்க ஏறெடுத்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை இந்த நாளிலே தேவ சமூகத்தின் கால வேளையில ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிங்க. உன் ஜெபத்தை கேட்காமலா இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கையில தஞ்சமா இருக்கிறார். அவர் நம்முடைய கோட்டை, அவரே நம்ம ரட்சகர். அந்த ராஜா நம்மை ஒருபோது வெட்கப்பட விடவே மாட்டார். அவரை நாம் தேடுகிற பிள்ளைகளை கைவிட தேவன் அல்ல. நான் உம்மை தேடுவே நாள் முழுது, நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. எல்லாரும் உண்மையான ஒரு ஆராதனை. நான் உம்மை தேடுவே நாள் முழுதோ, நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலோ இயேசுவே. இயேசுவே எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே ராஜா, இயேசுவே. இந்த மாதம் எனக்கு கர்த்தர் நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. சேர்ந்து எல்லாரும் நீரே என் ரட்சகர். முழங்கால் படிட்டு எல்லாரும் நீரே ராஜா, நீரே என் தஞ்சம் ஆண்டவரே, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. தீர்மானம் பண்றீங்க எல்லாருமே தேவ சமூகத்துல. நான் உம்மை தேடுவே நாள் முழுதோ, நான் உம்மை நேசிப்பே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. இயேசுவேன்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே ராஜா, இயேசுவே. நான் உம்மை தேடுவே நான் உம்மை நேசிப்பே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பே இயேசுவே. இந்த மூணு செஞ்சா போதும். நான் உம்மை தேடுவே
வாழ்நாள் முழுதும் உம்மை நான் சேவிப்பேன், உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் உம்மையே நான் உம்மை தேடுவேன். எல்லாவற்றிலும் உண்மையில அதிகமாக உண்மை நேசிப்பேன் என்று தீர்மானம் பண்ண தேவ பிள்ளைகளை, இந்த மாதம் இல்ல, உன் ஜீவன் பிரியும் வரை உன்னை கைவிடவே மாட்டான். நான் உம்மை தேடுவே நாள் முழுவதும் ஆண்டவரே, நான் உம்மை இயேசுவே நீரே எல்லாம், நீரே எல்லாம். என் வாழ்க்கையில நீங்க தான் ஆண்டவரே, நீரே எல்லாம். இயேசுவே கர்த்தரோடு கூட இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நீரே எல்லாம். உண்மையாய் தேவ சமூகத்தை தேடி வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுகிறது அல்ல. நீரே எல்லாம். இயேசுவே மரணமோ ஜீவனோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம். இயேசுவே உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம். பின்தொடர்வே தீர்மானம் பண்ணுங்க, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. தொடர்வே இயேசுவை, என் வாழ்க்கையில இயேசுவை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். பின் தொடர்வே அவருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை, அவருடைய உபதேசத்தை. அவர் இந்த காரியங்களை செய்கிற தேவ பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். இயேசுவே. கடைசியா எல்லாரும் சேர்ந்து வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. தீர்மானம் பண்ணிட்டு தேவ சமூகத்துல வெற்றியோ எல்லாமே நன்மைக்கு தாங்க. நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். இயேசுவே என் வேலைக்கு, என் பிசினஸுக்கு, என் படிப்புக்கு நீரே எல்லாம். என் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு, என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நீங்க தான் என்னை கட்டி எழுப்போம். நீங்க தான் ஆண்டவரே. உம்மை முன் வைத்து நான் செய்வேன், ஜெபம் பண்ணி காரியங்களை செய்வேன். தீர்மானம் பண்ணுகிறீங்களா? நீரே எல்லாம். நீங்க தான்ப்பா, நீரே எல்லாம். நீங்க தான் ஆண்டவரே செய்யணும், எனக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. நீரே எல்லாம். இயேசுவே. 1 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவதாக இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த மாதம் ஆண்டவரை பின்பற்றுவோம், அவரை தேடுவோம், வாழ்நாளெல்லாம் அவருக்காக சேவைகளை செய்வோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சத்தியத்தின் பாதையில் கர்த்தர் ஊழியர்கள், தேவதாசர்கள், பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு காண்பித்து கொடுத்த எல்லா வேத வசனங்களையும் உபதேசத்தையும் நமக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் தொடர்ந்து நான் முன்னேறி செல்வேன், அவரை அந்த காரியத்தை நான் பின்பற்றுவேன் என்று நல்ல ஒரு தீர்மானத்தோடு இந்த மே மாதத்தில் அடி எடுத்து வைங்க. உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் குடும்பம், படிப்பின் காரியங்கள், விவசாயம், என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதில் நிச்சயமாகவே ஒரு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் ரெகோபத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். திகையாதீங்க, கலங்காதீங்க. நான் மோசையோடு கொடுத்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். உங்களோடு இந்த மாதத்தில் கர்த்தர் இருந்து நம்மை நடத்துவார். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 4 மாதங்கள் கிருபையாக நடத்தினீர். இந்த 5வது மாதத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். இந்த 5வது மாதத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எல்லா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில், வேலையில், எல்லா பகுதிகளிலும் நாங்கள் செய்து கொண்டிருக்க எல்லா காரியத்திலும் நீங்கள் வந்து ஆண்டவர், நீர் வந்து இறங்கி எங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கும்படியாக, எங்களுடைய காரியங்களில் உம்முடைய
சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இந்த நேரத்தில் எடுத்த எல்லா ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறீர். சாட்சிகளாய் கர்த்தர் எழுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரட்சித்த நாளிலிருந்து கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். இன்னும் தொடர்ந்து இந்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழ மாத்திரமல்ல, அதை நாங்கள் பின்தொடர்ந்து எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்க லக்கை நோக்கி நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க உம்முடைய வார்த்தைகள் இருதயங்கள் எப்பொழுதுமே தங்கி இருக்க நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே, அதிக கனிகளை ஆவிக்குரிய பிரகாரங்களிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கனி தருகிற தெய்வ பிள்ளைகளாக நீ மாற்ற போவதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல தீர்மானம் பண்ணி அனுதினமும் தேடுகளாக அந்த அடிச்சுவல் நீர் வைத்து சென்ற எல்லா வார்த்தைகளை, வசனங்களை, கற்பனை, உபதேசத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பரம கானானுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்துவீராக. இந்த மே மாதம் எங்கெல்லாம் போகிறோமோ, என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறோமோ, இந்த வெயில் எந்த விதத்தில் யார் எந்த பாதிப்புக்குள் பூண்டு போயிடாதபடி, பலவீனங்கள், வியாதி ஒன்றும் வராதபடி எல்லா தீங்குக்கும் வேலை எடுத்து பிள்ளைகளை நீர் பாதுகாத்து நடத்துங்க. தேசத்துக்கு நல்ல ஒரு காரியத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். தேவ சித்தம், தேவ நோக்கம் நிறைவேறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். நீர் எடுத்து இந்த தமிழ்நாட்டு தேசத்தை எடுத்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்த நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 5 மாதங்களாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் எப்போதும் எல்லாவற்றிலும் தொடர்ந்து நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கனி கொடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நம்மை தேவன் அழைச்சிருக்கிறார். மாதந்தோறும் புதிய கனிகளை தரக்கூடிய ஒரு விசேஷித்த சியோனுக்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆண்டு நமக்கு அருமையான வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசன புஸ்தகமாகிய ஏசாயா 25:4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 25:4. மதிரை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். For thou hast been a strength to the poor, a strength to the needy in his distress, a refuge from the storm, a shadow from the heat. When the blast of the terrible once as a storm against the wall. கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகிற எல்லா பாதையிலும் நமக்கு எதிராக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு எதிராக போராடக்கூடிய பல வல்லமைகள் உண்டு. இந்த மே மாதம் நாம் சொல்கிறபடி மாதம். என்ன மாதம்? மாதம். பல இடங்களுக்கு சென்று பல காரியங்களை கவனித்து பல சூழ்நிலைகளில் நாம் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறோம். நம்முடைய எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக, அரணாக, பலனாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் விசுவாசிக்கிறோம். இங்கே நான் வாசித்த இந்த வேத பகுதியில் வேதம் சொல்கிறது, கொடூரமானுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல என்று பார்க்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையானது ஸ்டார்ம் அகெயின்ஸ்ட் த வால், ஒரு புயலை போல இருக்கிறது. புயலை சந்திக்கிறது போல மனுஷனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிழலாகவும் எல்லா சூழ்நிலைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கர்த்தரோடு நாம் இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. கொடூரமானுடைய சீரல், அதாவது கொடூரமானவர்கள் என்று நாம் பார்க்கும்போது இந்த உலகம் முழுவதுமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எங்கே பார்த்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பிசாசுடைய போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறோம். என்றாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு போதுமானவராக இருப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடந்தாலும் எப்படி
சமுத்திரத்தில் மீன் வாழ்கிறதோ அதுபோல் இந்த உலகம் ஒரு சமுத்திரத்துக்கு அடையாளம். அதில் மீன் எவ்விதமாக ஜெயமாக வெற்றியாக அங்கே ஊர்ந்து செல்கிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் கடந்து செல்லக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். வேதத்தின்படி நாம் பார்க்கிறோம், கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல என்று மட்டுமல்ல, பேதுரு சொல்லும்போது எவனை விழுங்கலாம் என்று வகதேடி சுற்றி திரிகிற சிங்கம் போல கர்ச்சிக்கிற ஒரு பொல்லாத வல்லமை. ஆகவே எந்த சூழ்நிலையானாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரோடு இருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் 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 என்று பல கேள்விகளை நாம் கேட்டு நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக அறுப்போம். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த வசன வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பை தருகிறார். ஆகவே நாம் திடன் கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, எல்லா சூழ்நிலையிலும் போராட்டம் இருக்கிறது. நம் நல்ல போராட்டத்தை போராடணும். அதற்காக நாம் திடன் கொண்டு ஜெயம் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பின் செல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது மதிலையே மோதி அடிக்குதாம். மதிலை மோதி அடிக்கிற என்ற அந்த வார்த்தையானது நம்முடைய ரட்சிப்பையே கெடுக்கக்கூடிய, ரட்சிப்பையே பாதிப்படையக்கூடிய சூழ்நிலையில் சோதனைகள் வரக்கூடும். ரட்சிப்பையே இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடும். ஏனென்றால் இந்த மதில் என்று சொல்வது ரட்சிப்பை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே ஏசாயா 26வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது ரட்சிப்பு தான் அந்த இடத்துக்கு மதிலாக இருக்கிற. படிப்போம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு. பெலனான ஒரு நகரம் நமக்கு உண்டு. ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அப்படி என்றால் நமக்கு பாதுகாப்பு ரட்சிப்பு தான். எல்லா விதமான சூழ்நிலையிலும் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவரே நமக்கு அரணாக, பாதுகாப்பாக, கோட்டையாக, நாம் 18ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது எல்லா விதமான பாதுகாப்பையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதுதான் உண்மையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கிறோம், அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு. ஆமேன். என்ன நகரம்? பெலனான நகரம் உண்டு. we have a strong city. Salvation will God appoint for walls and bulwarks. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அரணும் கோட்டையுமாக என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் இதை சொல்லி அதை கவனித்து நாம் செல்ல வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம். சங்கீதம் 48 நாம் பார்க்கும்போது அதில் 13, 14 வசனத்தை வாசிப்போம் என்றால், பின்வரும் சந்ததிக்கு நாம் விவரிக்கக்கூடிய காரியங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நீங்கள் நான் படிக்கும்போது வால்ஸ், புல்வார்க் அண்ட் பேலசஸ் என்று 3 காரியங்களை நம்ம அங்கே பார்க்கிறோம். வால்ஸ் என்று சொல்வது ரட்சிப்பு என்று நாம் பார்த்தோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஜனமே நமக்கு ஒப்பானவர்கள் யார்? இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கும் போது அதை நாம் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் ரட்சிக்கப்பட்டோம் என்றல்ல, இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே பூரணமாக நிறைவேறும் வரைக்கும், ரட்சிப்பு நமக்குள்ளே நிறைவான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், இன்னும் சொன்னால் கடைசி ரட்சிப்பு வரைக்கும் நாம் தேவ பலத்தினால காக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் தேவன் நம்மை விசுவாசிகளாக வைத்திருக்கிறார். தேவனுடைய சபையில் அங்கங்களாக வைத்திருக்கிறார். தேவனுடைய சபைக்குள்ளிருந்து நாம் விசுவாசத்தில் வளர்ந்து பெருகி நல்ல போராடி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஓட்டத்தை முடித்து அவரை சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம். 60வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கேயும் நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் மதிலாக தந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். இனி கொடுமை உன் தேசத்திலும்
அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா. ஏனென்றால் ரட்சிப்பையே கர்த்தர் நமக்கு மதிலாக தந்து நித்திய அந்த வெளிச்சத்துக்குள்ளே மகிமைக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறபடினாலே துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. ஆகவேதான் எத்தனை எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் 48வது சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறது போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் என்று சொல்லுகிறதை விட மரணத்திலும் நம்மை காப்பார். அல்லேலூயா. அன்டு டெத்து அன்டில் டெத்து ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மரணத்திலும் நம்மை கர்த்தர் பாதுகாப்பார், மரணம் வரையும் நம்மை பாதுகாப்பார். ஆகவே நாம் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பாக இருக்கிறபடினால இது நம்மை பாதுகாப்பதற்கு கொடுக்கப்பட்ட அரணை போல கோட்டையை போல இருப்பதாக நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வாசிக்கிற 1 சாமுவேல் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து பார்த்து கொள்ளுங்கள். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அம்மோனியனாகிய நாகாஸ் என்பவன் தேவ ஜனங்களை முற்றுகை போட்டு மிக கொடுமையான ஒரு காரியத்துக்குள்ளே நடத்துகிறதை நாம் அந்த வசனங்களை பார்க்கலாம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை முதலாவது பார்க்கலாம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். யாபேஸ் ஜனத்தை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோடு உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே. இதுதான் அவனுடைய உடன்படிக்கையாம். அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நான் உங்கள் ஒவ்வொருடைய கண்களை பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்று அந்த சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள் எல்லாரும் அழுது புலம்பி நாம் எப்படி இந்த விதமான சோதனையில் இந்த முற்றுகையிலே நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்லி அவங்க அழுது போராடி கொண்டிருக்கும்போது சவுல் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ராஜாவாக அதுக்கு முன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆகவே அந்த சவுலின் ராஜாவின் மூலமாக ஒரு பெரிய விடுதலையை நாம் 11வது வசனத்திலிருந்து பாருங்க. 11 சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். அல்லேலூயா. அவ்வளவு போராட்டமான மிக நெருக்கமான இந்த சூழ்நிலையில் சவுல் அங்கே வந்து அங்கே அந்த யுத்தத்தை நடப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு நடந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது அம்மோனியரை அவன் என்ன செய்தான்? முறியடித்தான். அல்லேலூயா. பாருங்கள், சத்துரு பல விதங்களிலே வெள்ளம் போல சத்துரு உருவானெல்லாம் வேதத்தில் நாம் படிக்கிறோமே. அவ்வளவு போராட்டமான சூழ்நிலையிலும் கர்த்தர் அங்கே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அம்மோனியனை முற்றிலுமாக முறியடித்து விட்டார்கள். கீழே 14-15 வசனத்தை வாசிக்கும்போது அப்பொழுதுதான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. 14-15. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றார். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாட்டமாக மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். நிந்தை நீக்கப்படுகிறது. அந்த இடம்தான் கில்கால் என்று நமக்கு தெரியும். எல்லாரும் கில்காலுக்கு போய் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட்டாங்க, ஸ்திரப்படுத்தினாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. ஆகவே கொடூரமானுடைய சீரல் என்று சொல்லுகிற அந்த புயலை போல போராட்டங்கள் வந்தாலும் கூட
கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா புயலின் போராட்டத்திலும் கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். நம்ம பழைய பாட்டு நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என்றிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்றிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே நாம் இருக்கிற அந்த இடமானது சியோனின் மேன்மையான அந்த இடத்துல ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் இருப்போம் என்றால் எல்லா சத்துருக்களையும் நாம் முறியடிக்க முடியும். வெள்ளம் போல சத்துரு அடுத்தது தான் பார்க்குறோம். கொடூரமான சீரல் என்கிற அந்த போராட்டமான சூழ்நிலை எப்படி இருக்கிறதாம்? மதிலை மோதி அடிக்கிறது மட்டுமல்ல, பெருவெள்ளம் போல் இருக்கிறது. அல்லேலூயா. சாதாரண வெள்ளம் அல்ல, பெரு வெள்ளம் போல இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 69:1-2 சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 69:1-2 தேவனே என்னை ரட்சியும், தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன். ஓஹோ, பாருங்க, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன். நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. இது சங்கீதக்காரனுடைய புலம்பலாக, வேண்டுதலாக, விண்ணப்பமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆத்துமாவின் மேல் என்ன செய்கிறது? வெள்ளம் புரண்டு வருகிறது. அமிழ்ந்து போனேன், நிற்க நிலையே இல்லை, ஆழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் தாவீது போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 படிக்கலாம். நான் கூப்பிடுகிறதுனாலே இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், என்னென்ன காரியங்கள் பாருங்களேன், நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்களே என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறாங்களே. வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. எவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க. தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர். என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. ஆமென். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. ஆமென். உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தமாக வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, நாணம் அடையாதிருப்பார்களாக என்று சொல்லி சங்கீதக்காரன் வேண்டுதல் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். வெள்ளங்கள் எப்படி வந்ததா? வெள்ளங்கள் பெருகி, பெரு வெள்ளம் பெருகி வந்தது. ஆத்துமாவின் மேல் பெருகி வந்தது. அமிழ்ந்து போனேன், நிலையே இல்லை, அமிழ்ந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த சூழ்நிலையில் தாவீதுடைய ஜெபத்தை பாருங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெருவெள்ளம் போல இருக்கலாம், ஆனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 124வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, 1ஆம் வசனம், மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பாங்க. அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, பாருங்கள், வெள்ளங்கள் ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக.
நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், பிசாசின் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் நமக்கு விரோதமாக வரக்கூடும், பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கக்கூடும், வெள்ளம் போல சத்துரு வரக்கூடும். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு விடுதலையை கொடுக்கிறார். 6வது வசனத்தை பாருங்கள். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒத்தாசை சகாயம் எல்லாமே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இயேசுவின் நாமம். பாடினோம் இல்லையா? இயேசுவின் நாமத்தில் விடுதலை, ஜெயம், வெற்றி எல்லா சூழ்நிலையிலும் அந்த நாமத்தினாலே அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. அதை 126வது சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆகவே சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில தெற்கத்து வெள்ளத்தை திருப்பது போல சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லா விதமான சூழ்நிலையும் கர்த்தரால் மாற்ற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அவருடைய நேசம், நாம் அவர் மேல் கொண்டது நேசமானது ஒருபோதும் தண்ணீராக அதை அவித்து போடாதான். அந்த வசனத்தை பாருங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. அப்போ பெரு வெள்ளமாக இருந்தாலும் திரளான தண்ணீர்களாக இருந்தாலும் எதை அவிக்க முடியாது? நேசத்தை என்று சொல்வது நாம் ஆண்டவரை நேசிப்பதிலும் ஆண்டவருக்காக நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் என்ன செய்ய முடியாது? அவித்து போட முடியாது, அணைத்து போட முடியாது, அதுக்கு எதிராக செயல்பட முடியாது. ஆகவே நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவர் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துலேருந்து நமக்கு என்ன செய்வார்? விடுதலையை கொடுப்பார். பவுலுடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு என்று சொல்லி நாம் ரோமர் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய அறிக்கை என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அந்த நேசம், அந்த அன்பு இன்னும் அதிகமாக நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும் என்றால் நமக்கு ஜெயந்தான், வெற்றி தான், தோல்வியே கிடையாது. வெள்ளம் போல சத்து வரட்டும், ஆனால் ஆவியான நினைச்சு வரான், கொடியேற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம் 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவாங்க. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. அதனால்தான் சத்துரு வெள்ளம் போல இந்த வசனத்தில் பார்க்குறோம், கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவரே நமக்காக என்ன செய்வார்? அது என்ன கொடி? ஜெயக்கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா 32:1-2வது வசனத்தை நான் வாசிக்கும்போது கர்த்தர் நமக்கு நிழலாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். நம்முடைய ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவாங்க. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். போதுமா? அல்லேலூயா. ஆமா, எல்லா சூழ்நிலையிலும் பெரு வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அதில் நமக்கு புகலிடமாக, பாதுகாப்பாக, நிழலாக எல்லாவற்றுக்கும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு உவமையை சொன்னார் இல்லையா?
கட்பாரின் மேல் கட்டின அந்த மனுஷன், புத்தியுள்ள மனுஷன். என்னெல்லாம் வந்தது? பெரும் மழை சொரிந்தது, பெரு வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது. ஆனால் அது அந்த இடத்திலிருந்து நகரவில்லை, விழுந்து போகவில்லை. ஏனென்றால் கன்மலையின் மேல் கட்டப்பட்டது. என் வார்த்தையின்படியே அது கட்டப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தை பாருங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து வீட்டின் மேல் மோதினது. அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு போடப்பட்டிருந்தது. ஆமென், அல்லேலூயா. உங்கள் அஸ்திபாரம் எதிர்மேல் போடப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். வேதம் சொல்கிறது, அஸ்திபாரமே நிர்மலமானால் நீதிமான் என்ன செய்வான்? ஆகவே அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு எப்போதும் நாம் அவரிலே காத்திருக்க வேண்டும். கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டது. இன்னொரு லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், கன்மலையின் மேல் ஆழமாக அஸ்திபாரம் போட்டார்களாம். அது எவ்வளவு விசேஷம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். லூக்கா. ஆழமாக தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. கற்பாறையை பார்த்த உடனே அதுக்கப்புறம் ஆழமாக தோண்ட மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆழமாக தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். சரி, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய அஸ்திபாரம் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கும் என்றால், நான் சொல்லிய இந்த வசனத்தின்படி தன்னை கட்டி எழுப்பிக் கொள்கிறேன் என்று தான் வேதம் சொல்கிறது. வேத வசன அடிப்படையில் அந்த அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கும் என்றால், எந்த போராட்டம் வந்தாலும், பெரு மழை சொரிந்தாலும், பெரு வெள்ளம் வந்தாலும், காற்று அடித்தாலும் அது விழவே இல்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நமக்குள்ளே நிறைவேற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு, கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல இருக்கும்போது பாருங்கள், நீர் ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். 121ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோமே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் உங்களை என்ன செய்வதில்லை? சேதப்படுத்துவதில்லை. ஏழைக்கு பலன், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. ஆமென். ஆகவே சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறது மட்டுமல்ல, இறுதியாக மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுகிறது. ஏழைக்கு பலன், எளியவனுக்கு திடன். அதான் புலிதிலிருந்து கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் என்று சொல்லி அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வாக்குத்தத்த வசன அடிப்படையில் இந்த மே மாதத்தில் நான் மூவ் பண்ணுகிற எல்லா இடத்துலையும் நமக்கு வெயில் பாதிக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக நிழலாக இருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் மையப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் போல சத்ரு வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பா. அஞ்சாது என் மகனே, நீ அஞ்சாது என் மகளே, அஞ்சாது என் மகளே, நீ அஞ்சாது என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம்.
வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, ஓ அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. கொடூரமான சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளம் போல் இருக்கும்போது ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமான கர்த்தர். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதித்து உண்மை ஸ்தோத்திரத்து மையப்படுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினால உண்மை ஸ்தோத்திரம். அந்த புதிய கிருபைக்காக, புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த இந்த ஆண்டு தொடங்கி 4 மாதங்களை கடந்த 5வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய், எங்களுக்கூட சுகத்துக்காய், பலனுக்காய், ஆரோக்கியத்துக்காய் கர்த்தர் எங்கள் கரங்களை பிடித்து நடத்தினதற்காகவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நீ நடத்துகிற எல்லா பாதையிலும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை தொடங்கி செல்ல வேண்டிய கிருபையை தந்து நீர் வழி நடத்த முடியா. எங்களுக்கும் சபைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் தந்து நடத்த முடியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்திலே கர்த்தாவே உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கட்டும் ஆண்டவரே. தேவைகளையெல்லாம் நீ சந்தியும் ஆண்டவரே. அநேகர் பிரயாணப்பட்டு போவார்கள், அவருடைய பிரயாணங்கள்லாம் நீர் கூட செல்லும்படியாக எந்த ஆபத்துகளோ நாச மோசங்கள் அணுகாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை கண்ணின் கருமணி போல நீர் பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாத நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தில் ஆண்டவரே பல சோதனைகள் வருகிறது. அந்த சோதனையோடு கூட எல்லாவற்றையும் ஆண்டவரே சகித்து ஜெயம் எடுக்கவும் நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா, எந்த பாடுகள், சோதனைகள், கஷ்டங்கள் ஆண்டவரே மதிலை மோதி அடிக்கிற அந்த வெள்ளத்தை போல சீரல்கள் வந்தாலும் ஆண்டவரே ஜெயத்தையும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்ருவானவன் வெட்கப்பட்டு போக நீர் கிருபை செய்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினால ஆண்டவரை கொடுத்த வாக்கு தத்தின்படி கர்த்தர் எங்களை இந்த மாதம் நடத்தி எங்களை ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய ராஜ்யத்திலே காணப்பட நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களுடைய தேசமும் சமாதானமாக இருக்க அத்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவர். சத்ரு பிசாசு என்னுடைய தமிழ்நாட்டை எந்த விதத்திலும் கெடுத்து விடாதபடி ஆண்டவரே நீர் தேசத்தை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாளும் தெய்வம் நீர் ஆண்டவரே. எல்லாற்றையும் முன்னதாகவே நியமித்திருக்கிறீர், தெரிந்து வைத்திருக்கிறபடினாலுமே ஸ்தோத்ரா ஆண்டவரே. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட உதவி செய்யும். தேசத்தில் இருக்கிற மக்கள் நாங்களும் சமாதானமாக தேசத்தில் இருக்க வேண்டிய விசேஷித்த கிருபையை கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து நடத்தும்படியாக ஜெயிக்கிறோம். உம்முடைய நோக்கமும் உம்முடைய சித்தமும் நிறைவேற உதவி செய்வீராக. இந்த நாளிலே ஜெபத்தில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் நல்ல ஆசீர்வாதங்களை தாரும். கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை செய்கிற இடங்களிலெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் பாதுகாத்து உம்முடைய அபிஷேகத்தினால் வழி நடத்தும்படியாக ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாள் நீர் எங்களை கூட வாரும், எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறு பலி இருக்கிற